சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செப்பனியாவின் புஸ்தகம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். உன் சபையின் மனுஷராய் இருக்கிறார்கள். உன் சபையின் மனுஷராய் இருந்து ஆனால் அவர்களுக்கு பண்டிகை இல்லாமல். இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்லும்போது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய சபை. இப்போ இங்கே உன் சபையின் மனுஷராய் இருந்து என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய சபை, ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. அது ஆண்டவருடைய சபை தான் அந்த கூட்டம். ஆனால் அந்த மக்களை ஆண்டவர் ஒரு போதகரின் கையில், ஒரு மேய்ப்பனுடைய கையில் ஆண்டவர் அந்த சபையை ஒப்படைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையை மேய்ப்பதற்கும், அந்த சபையை தலைமை வகிப்பதற்கும், அந்த சபையை நடத்தி கொண்டு போகிறதற்கும், அந்த சபையில் இருக்கிற குறைவுகளை நீக்கி அவர்களை சுத்திகரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் ஆண்டவர் அந்த மேய்ப்பர்களை அந்த சபையினுடைய தலைவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர்களுக்கு கண்காணி என்றும் பெயர். அவர்கள்தான் இரவும் பகலும் அந்த மந்தையை கண்காணிக்கிறவர்களாக, அந்த சபையை போஷித்து அவர்களை காப்பாற்றி நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் உன் சபையின் மனுஷராய் இருந்து. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்? ஒன்று கர்த்தருடைய சபை, இன்னொன்று ஒரு மேய்ப்பனுடைய சபை. ஆமென். ஆனால் கர்த்தருடைய சபை என்றால் அங்கீகரித்துக் கொள்வோம். ஆனால் மேய்ப்பனுடைய சபை என்று வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஏனென்றால் மேய்ப்பனுடைய சபை என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க தான் அதை என்ன செய்யறாங்களா, மேய்க்கிறார்கள். இரவும் பகலும் அதை மேய்க்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லுகிறது. உன் சபையின் மனுஷராய் இருந்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த என் சபையின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது என் மனதில் இருந்தது. ஆனால் அதை உறுதிப்படுத்தும்படி நேற்று சுவிசேஷகர் ரவி ஆபிரகாம் அவருடைய கூட்டத்தில் நேற்று நான் கலந்து கொண்டேன். முந்தா நாள் போக முடியல, நேற்று அதில் கலந்து கொண்டேன். நம்முடைய சபை குடும்பங்களும் 1-2 பேர் அங்கே பார்த்தேன்னா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொன்ன காரியத்தில் மிக முக்கியமான சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று சுவிசேஷத்தை அறிவி. திரும்ப திரும்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சுவிசேஷத்தை அறிவி. இல்லைன்னா உனக்கு ஐயோ, நீ ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற ஒரு பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன்னு சொன்னால் நீ சுவிசேஷத்தை அறிவி, ஆத்துமாராய் மண்ணு, இல்லைன்னா உனக்கு ஐயோ. 2வது, உங்கள் பாஸ்டருக்கு கீழ்ப்படி, உன் போதகருக்கு கீழ்ப்படிந்திரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 காரியங்களை திரும்ப திரும்ப சொன்னார் அவர். ஆனால் நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஒரு சபையின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 காரியம். ஒன்று, கர்த்தராகிய இயேசுவை எல்லா இடங்களிலும் உயர்த்துங்கள். அதுக்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு இன்னும் சபையை குறித்து சரியான வெளிச்சம் இல்லை, வெளிப்பாடு இல்லை. நீங்கள் சபையை குறித்து சரியான வெளிச்சம் நமக்கு வேண்டுமானால் நிருபங்களை வாசிங்க. 14 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை வாசிங்க. அது இல்லாமல் யாக்கோபு நிருபம் இருக்கிறது, 1 பேதுரு, 2 பேதுரு, 3 பேதுரு நிருபங்கள் இருக்கிறது. அது இல்லாமல் யோவான் எழுதின அந்த நிருபங்கள் இருக்கிறது. நிருபங்கள் எல்லாம் கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர்கள் நிருபங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் ஒரு சபை என்றால் என்ன, அந்த சபையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை உலகத்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்து ஒரு மேய்ப்பனுடைய கையில் கொண்டு கொடுக்கிறார். அந்த கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே அப்படின்னு இருக்குது. அந்த மோசேயின் கையின் கீழே, மோசேயின் கோலின் கீழே அவர்கள் நடந்தார்கள். ஆனால் மோசேயை
எதிர்த்து நின்றவர்களுடைய நிலைமைகளை என்ன அப்படின்னு நம்ம பைபிளை பார்க்கிறோம். அப்போ 3 காரியங்களை செய்யணும் ஒரு சபையின் பிள்ளைகள். 1, நீங்கள் இயேசுவை எல்லா இடங்களிலும் உயர்த்தணும். 2, நம்முடைய சபையை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. இந்த நான் சொல்ற கவனிங்க, இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்யணும். வேற எதையும் குறித்து பேசக்கூடாது. 1, நான் ஆண்டவரை உயர்த்தணும். 2, நம்முடைய சபையை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும். 3, உங்கள் பாஸ்டர் குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. இது பைபிள் சொல்லுது. உங்கள் போதகரை குறித்து சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கடமை. நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் அப்படி தான் செய்வாங்க. 1, முதல்ல ஆண்டவரை உயர்த்தணும். 2வது சபையை உயர்த்தணும். 3வது நம்முடைய பாஸ்டர் குறித்து உயர்த்தணும். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் மூக்கில் சளி வந்த உடனே வந்து நிற்கிறது பாஸ்டர் தான். ஆமாம் தானே? அல்லேலூயா. நீங்கள் சும்மா அண்ணனை உயர்த்திக்கிட்டு மாமாவை உயர்த்திக்கிட்டு அவங்க வரமாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க என்று நாங்கள் உங்களுக்கு ஊழியத்தை தந்தால் நீங்கள் தான் ஊழியத்தில் என்ன இயேசுவை உயர்த்தணும், நம்ம சபையை உயர்த்தணும். 3, பாஸ்டர்கிட்ட இருக்கிற எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, எது நல்ல குணம் இருக்குதோ அதை உயர்த்தி சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சபையின் மனுஷராக இருந்து, உன் சபையின் மனுஷராக இருந்து, இப்போ நான் சொல்கிற காரியங்களில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்டிகை ஆசரிப்பு உங்களுக்கு நிச்சயமாய் வரும். நான் சொல்கிற காரியத்தில் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சபைக்கு வருவீங்க, பண்டிகைக்கு வருவீங்க, ஆனால் பண்டிகையை ஆசரிக்க முடியாமல் போயிடுவீங்க. அல்லேலூயாவா. நான் சொல்கிறவங்களாங்க உங்களுக்கு, நீங்கள் சபைக்கு வருவீங்க, ஆனால் அதனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, அதனுடைய எல்லாவித நன்மைகளையும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஏனென்றால் உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் மனசில். இந்த சபையை குறித்ததான ஒரு பெரிய மேன்மை பாராட்டுதல் இராமல் போகும். இந்த சபையை குறித்த ஒரு மேன்மை பாராட்டுதல் நமக்கு இருந்தால் தான் இந்த சபையில் பண்டிகையை கொண்டாடுவோம். நான் சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? பண்டிகையை கொண்டாடுவோம், ஆசரிக்க முடியும். ஆகையினால 1 ஆண்டவர், இன்னொன்று சபை, இன்னொன்று சபை நடத்துகிற ஊழியக்காரர். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் ரொம்ப மேன்மை பாராட்டணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் மனதில் வைங்க. ஆமென். உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் அதை திரும்ப திரும்ப தியானிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதிலிருந்து சில காரியங்கள் வெளிப்படும். உன் சபையின் மனுஷராக இருந்தால் உங்களுக்கு என்ன இல்லை? பண்டிகையின் ஆசரிப்பு இல்லாமையால். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நம்மை ஆண்டவர் உண்டாக்கின போதே சந்தோஷமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். பண்டிகைகள் எதற்காய் கொடுக்கப்படுகிறது? சந்தோஷமாக இருப்பதற்கு தான் பண்டிகை கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எத்தனை பண்டிகை கொடுத்தார்? 7 பண்டிகைகளை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் மறுபடியும் 2 பண்டிகைகளை சேர்த்து கொண்டார்கள். என்ன பண்டிகைலாம்? ஒன்று பூரிம் பண்டிகை, இன்னொன்று ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. 2 பண்டிகைகளை சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. சரி, ஆகையினாலே நான் கடந்த நாட்களில் 7 பண்டிகைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 8வது பண்டிகை குறித்து சொல்லுகிறேன். பூரிம் பண்டிகை என்பதை பற்றி நான் கொஞ்சம் வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூரிம் பண்டிகை என்பது வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் அறிய வேண்டுமானால் எஸ்தர் புஸ்தகத்துக்கு செல்லணும். எஸ்தர் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. எஸ்தர் புஸ்தகத்தை திருப்போம். பூரிம் பண்டிகை எல்லாரும் எடுங்க. இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இதை வாசிக்கும் போது 10 அதிகாரம் இருக்கிறது. வீட்டில் போய் வாசிங்க. இதில் முக்கியமான சில கேரக்டர்கள் வருவாங்க. அதில் ஒன்று அகாஸ்வேரு ராஜா. இந்த அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை, இன்றைக்கு இருக்குதான் இந்தியா முதற்கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரைக்கும், ஆப்பிரிக்கா தேசம் வரைக்கும் அன்றைக்கு ஆண்ட ஒரு அகாஸ்வேரு மன்னன். இவருடைய தலைமை இடம் எது என்றால் இன்றைக்கு இருக்கிற ஈரான், பெர்சியா, இன்றைக்கு இருக்கிற ஈரான். அதுதான் அன்றைக்கு இருந்த அவருடைய தேசம். அந்த தேசத்தை மையமாய் கொண்டு உலகம் எங்கேயும் அவர்கள் ஆண்டு வந்தார்கள். எப்படி இங்கிலாந்து தேசத்தை இவ்வளவுதான வெள்ளைக்காரர்கள் உலகம் எங்கேயும் ஆண்டார்களோ அதே போல ஒரு காலங்களில் அகாஸ்வேரு ராஜா ஆண்ட காலத்தில் எதை தலைநகரமாக கொண்டு ஆண்டார்கள்? ஈரான். அதுக்கு பேர் பெர்சியா என்று பேர். 127 நாடுகளை இவர்கள் ஆண்டார்கள். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்க முடியும். இப்போ இந்த அகாஸ்வேரு ராஜா யார் என்றால், தானியேல் புஸ்தகத்தில் தரியு ராஜா அப்படின்னு வாசிக்கிறீங்களா? தரியு ராஜா, தரியு ராஜாவுடைய மகன் தான் இந்த அகாஸ்வேரு.
இந்த அகாஸ்வேரு காலத்தில் வஸ்தி என்று ஒரு ராணி இருந்தாங்க, ரொம்ப அழகான ஒரு ராஜஸ்திரி இருந்தாள். 2. 3வது ஆமான் என்றதான ஒரு சத்துரு ஒருவன் இருக்கிற ஆமான் என்று இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு முக்கியமான ஒரு மந்திரி அவன். இதெல்லாம் நீங்கள் மனசில் கொள்ளுங்க, முக்கியமான இந்த பாத்திரங்களை நம்ம அறியணும். ஆமான் என்ற ஒருவன் இருக்கிறான். அடுத்தது மொர்தெகாய். இந்த மொர்தெகாய், எஸ்தர், இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்தார்கள் இல்லையா, 70 ஆண்டுகள். அதாவது எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்தாங்கல்ல, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், அதே போல சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களில் இவர்களும் ஒருவர், மொர்தெகாயும் எஸ்தரும் ஒருவர். இப்போ இதை நீங்க மனதில் வச்சிருங்க. இப்போ இப்படி சிறைப்பட்டு கொண்டு வந்த காலங்களில், இவர்கள் இருக்கிற காலங்களில் அகாஸ்வேரு ராஜா ஒரு நாள் என்ன பண்றார், தன் ஜனங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கிறார். தன் ஜனங்களுக்கெல்லாம் விருந்து வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது, தன் மனைவி மிகவும் அழகானவளாக இருக்கிறதுனால அவளுக்கு கிரீடம் தரிப்பித்து அவளை இருக்கிற எல்லா அந்த மந்திரிமார்களிடத்தில் இருக்கிற மக்களிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்று அவளை அழைத்து வர சொல்லுகிறான். அப்பொழுது அவள் நான் வரமாட்டேன் என்றாள். நல்லா கவனிங்க, அவன் எப்படி இருக்கிறான்னா, நல்ல மதுபானத்தில் குடிச்சிட்டு இருக்கிறான். குடித்து அந்த மதுபானத்தில் இருக்கிற நேரத்தில் தன் மனைவியின் அழகை எல்லாருக்கும் காண்பிக்கணும்னு விரும்புகிறாள். அவள் நல்ல ஒரு குடும்ப பெண் பாருங்க. அதனால அவன் என்ன செய்ய மாட்டேன்டா, வரமாட்டேன்னு சொல்லிட்டான். வரமாட்டேன்னு சொன்னதுனால ராஜாவுக்கு அது பெரிய அவமானம் ஆகி போச்சு. ஆகினாலே அவளை ராஜாத்தியா இராதபடி தள்ளினான். இது நம்ம இன்னொரு பக்கத்தில் ஆவிக்குரிய நிலைமையில நீங்க இந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா வேறு விதமா படிக்கலாம். இதை வேறு விதமா படிக்கலாம். சரி, அதை நான் இப்போ சொன்னால் அதில் நமக்கு நேரம் பேர். ஆகையினால அவளை வேண்டாம் என்று தள்ளின பிறகு மந்திரிமார்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் தான் அவங்களுக்கு பெரிய மந்திரி கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, ராஜாவுக்கு வேறொரு பெண்ணை, அந்த பட்டத்து இளவரசியாக ராணியாக இன்னொரு பெண்ணை தேட வேண்டும் என்று உலகமெங்கிலும் இருக்கிறதான அழகான கன்னி பெண்களை சூசான் அரண்மனையில் கூட்டி சேர்த்தார்கள். சூசான் அரண்மனைக்கு கூட்டி சேர்த்தார்கள். உலகமெங்கிலும் அன்றைக்கு நினைக்கிறேன் இந்திய தேசம் வரைக்கும் அவங்க ஆண்டிருக்கிறாங்க. இந்தியா, இலங்கை, இங்கிருந்தெல்லாம் பெண்கள் என்ன பண்ணியிருக்கணும், கன்னி பெண்களை கொண்டு போகப்பட்டிருக்கணும். இப்படி உலகம் எங்களது கன்னி பெண்கள் சேர்க்கப்படுகிறார்கள். சேர்க்கப்பட்டு இவர்கள் 1 வருடம் சுத்திகரிக்கப்படுறாங்க. 1 வருடங்கள் இவர்களை சுத்திகரித்து அழகானவர்களாய் மாற்றி ராஜாவுக்கு மணவாட்டியாக மாற்றுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு பெண்களும் மாற்றப்பட்டு அவர்கள் அந்த ராஜாவிடத்தில் பிரவேசிப்பார்கள். ஒவ்வொரு பெண்களா பிரவேசிப்பாங்க. அதில் ராஜாவுக்கு எந்த பெண்ணை பிடிக்குதோ, அழகும் அறிவும் ஞானமும் உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். யாரை பிடிக்கிறதோ அவர்கள் தலையில கிரீடம் சூட்டப்படுகிறது. அப்படி இந்த மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்து வருகிறான். ஓகேவா, எஸ்தரை மொர்தெகாய் வளர்த்து வருகிறான். சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமையினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாக எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்ஷாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாய் இருந்தாள். அவள் தகப்பன் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக 2 பிள்ளைகளை எப்பவுமே அவங்க வளர்க்குறவங்களா இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஒன்று அவர்கள் பெற்று வளர்க்கிற ஒரு பிள்ளைங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவங்க கையில் ஞானஸ்நானம் எடுத்து அவங்க பெற்று அவங்க வளர்க்கிற பிள்ளைங்க ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொன்று எடுத்து வளர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. இவர்கள் பல சபைகளில் வந்திருப்பாங்க, இல்லைன்னா இதே சபையில் முன்பு ஞானஸ்நானம் எடுத்த மக்களாக இருப்பாங்க. இவர்கள் எல்லாரையும் 2 கூட்ட மக்களை இல்லைன்னா 2 பிள்ளைகளை அவர்கள் வளர்க்கிறார்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 2 கூட்டமும் இல்லைன்னா 2 மக்களும் அவர்களுக்கு பிள்ளைகள் தான், அவர்களுக்கு தகப்பன் தான்.
இந்த எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்கணும். நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு தகப்பனாக பார்க்கணும். அப்படி பார்த்து நமக்கு தேவையானவைகளை அவர்கள் போதிக்கிறார்கள் என்று நினைக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடமைக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி போகிறது ரொம்ப சுலபம். ஆனால் பொறுப்புள்ள தகப்பனாக அந்த மக்களை நடத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் எல்லா அக்கறையும் இருக்கிறது. ஆமென். எல்லா அக்கறையும் இருக்கிறது. அவர்கள் வாழ்வில் ஒரு சிறு தவறுகள் வரும்போது அதை சரி பண்ண அந்த தகப்பனுக்கு உரிமை இருக்குது. ஆமா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ஒரு தவறுகள் வரும்போது அதை சரி பண்ணுகிறதுக்கும் அவங்க தான் செய்யணும். அதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தவறுகளை சரி பண்ணி கொண்டு போகணும் பாருங்க. ஆனால் சில நேரங்கள் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தங்கள் வந்துடும் சில நேரங்கள். ஏன்னா தகப்பனா ஏற்றுக்கொண்டு அன்பு வச்சிருந்தா வராது. நான் சொல்ல கவனி, அப்படின்னு தான் வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தகப்பன் அந்த மகளை என்ன பண்றான்னா எடுத்து வளர்க்கிறான். அந்த வளர்க்கும் போது அவன்கிட்ட வளருகிற காலங்கள் அவன் என்ன சொல்றானோ அதே தான் அவள் பின்னால ராணியாய் மாறின பிறகும் கீழ்ப்படிந்திருக்கிறாள். இல்லையா சொல்லுங்க. அவள் உயர்ந்திருக்கும் போது தகப்பன் வளர்க்கும் போது அவன் என்ன சொல்லி வளர்த்தானோ அதையே அவள் கீழ்ப்படிந்து நடக்கிறாள் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4:15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க தியானிச்சிருக்க மாட்டீங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க. கிறிஸ்துக்குள் எத்தனை வாத்தியார் இருக்காங்களா? எல்லாரும் பாருங்களேன், எத்தனை வாத்தியார் இருக்கிறாங்க? 16,000 உபாத்தியர்கள், டீச்சர்கள். உங்களுக்கு சொல்லுகிற ஆட்கள் 10,000. ஏன்னா இப்போ நீங்கள் டிவியில் போட்டாலும் பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் வராங்க, மொபைலில் எடுத்தாலும் பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் வராங்க. எத்தனை பிரசங்கத்தை வேணாலும் கேட்கலாம். அல்லேலூயா. ஏன்னா இங்கே ஒரு லீவு கிடைச்சவொன்னே எங்கேயாவது ஓடி போய் இன்னொரு பிரசங்கத்தை கேட்குறோம். அதனால தான் இங்கே உறுதியாக நிற்க மாட்டேங்கிறோம். அதனால தான் இது நம்முடைய தகப்பன், நம்முடைய பாஸ்டர் என்று சொல்கிறத காது கொடுத்து கேட்க மனம் வர மாட்டேங்குது. அப்போ ஓடி போகிறோம் பாருங்க. 10,000 உபாத்தியர்கள் உனக்கு இருக்கலாம், எத்தனையோ பிரசங்கிமார்கள் உனக்கு இருக்கலாம். ஆனால் தகப்பன் ஒருவனே. அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தகப்பன் அநேகர் உங்களுக்கு இல்லையே. நிறைய உபதேசர்கள் நிறைய இருக்கலாம். நீ எத்தனை டிவியில் போட்டு நிறைய பிரசங்கத்தை கேட்கலாம், ஏகப்பட்ட பிரசங்கத்தை நீ கேட்கலாம், உபாத்தியர்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கு தகப்பன் ஒருவன் தான். ஆமாவா? அது அந்த சபையினுடைய போதகர். உனக்காக அழணும்னு சொன்னால் அவர் ஒருவர் தான் அழுவார், வேற எவரும் அழமாட்டாருங்கிறத மனசில் வச்சுக்க. உன் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறது அவர் தான் நிற்பார். உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் அவர் தான் வந்து நிற்பார். நீ உடனே வேற எங்கேயோ ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எந்த அண்ணனும் வரமாட்டார். அல்லையாவா? தெரியுமா உங்களுக்கு? எந்த அண்ணனும் வந்து இங்கே நிற்க மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாஸ்டர் தான் வந்து நிற்பார். ஆனால் நாம சில இடங்களில் அண்ணனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அண்ணனை உயர்த்தக்கூடாது, பாஸ்டர் மட்டும் தான் உயர்த்தணும். அப்போ தான் சபை வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனதுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். ஆகினால் கவனிங்க, கிறிஸ்து அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நான் தான் உங்க அப்பா, வேற யாரும் கிடையாதுன்னு பவுல் சொல்றார். ஓகேவா? இப்போ எஸ்தரின் புஸ்தகத்தில் கவனிங்க, 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எஸ்தர் 2:20 வாசிங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வ கோத்திரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். இதுதான் ஒரு பெண்ணினுடைய உயர்வுக்கு முக்கிய காரணம். அல்லேலூயா. ஒரு விசுவாசனுடைய ஆசீர்வாதத்துக்கு எது காரணம் என்றால், நீங்க கஷ்டப்படும் போது எப்படி பாஸ்டருடைய சொல்லை கேட்டு நம்ம வளருகிறோமோ அதுபோல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது பாஸ்டருடைய சொல்லை கேட்டே வளரணும். அல்லேலூயா. நீங்க எப்படி தாழ்மையில இருக்கும்போது பாஸ்டர் சொல் கேட்டு வளருகிறீர்களோ அது போலவே நீங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் பாஸ்டர் சொல் கேட்டு தான் நீங்கள் நடக்கணும், வளரணும். அதுதான் நீங்க வேதத்தின்படி சரியாய் வளருகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்க முடியும். அடுத்தது இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்றேன். ஒரு நம்மால வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் யாருக்கு மகிமையை சேர்க்கணும், யாருக்கு பெருமையை சேர்க்கணும்? தகப்பனுக்கு தான் சேர்க்கணும். நல்லா கவனிங்க, தகப்பனுக்கு தான் சேர்க்கணும். அங்க கவனிங்க, 21 அந்த 2ஆம் அதிகாரத்தில்
எஸ்தர் ரெண்டாம் அதிகாரத்தில் 21, 22, 23 வசனங்களை கவனிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்கானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கைபோட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்தில் தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ராஜாவுடைய அரண்மனை முற்றத்தில் இருக்கிறதான நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. அதுல தான் மொர்தெகாயும் இருக்கிறான். அங்க 2 மனிதர்கள் ராஜாவை ரகசியமாய் கொல்லுகிறதுக்கு திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தை மொர்தெகாய் யாருக்கு சொல்றான்? எஸ்தருக்கு சொல்லுகிறான். எஸ்தர் அதை ராஜாவுக்கு யார் பேர்ல சொல்றா? நீங்க அங்கதான் கவனிக்கணும். எஸ்தர் நான் தான் கண்டுபிடிச்சேன் என்று சொல்லல. இன்னைக்கு நம்ம செய்யற மிஸ்டேக் என்ன தெரியுமா? உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது மொர்தெகாய், உன்னை வளர்த்தது மொர்தெகாய், உன்னை ராஜ அரண்மனைக்குள் அனுப்பி வைத்திருக்கிறது மொர்தெகாய். இப்போ அதை கண்டுபிடிச்சு சொல்லுகிறது மொர்தெகாய். இப்போ இந்த எஸ்தர் எப்படி சொல்றாளா? மொர்தெகாயின் பெயரால் சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாயின் பெயரால் சொன்னாள். தன்னை வளர்த்த தகப்பனுக்கு என்றைக்கும் உண்மை உள்ளவளாக இருந்தாள். அவருக்கு மகிமை சேர்க்கிறவளாக காணப்படுகிறாள். இப்ப இந்த காரியம் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இப்ப நல்லா கவனிங்க. ராஜாவினுடைய உயிரையே காப்பாற்றி இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்கணுமா இல்லையா? உடனே அழைத்து அவனை பாராட்டணுமே, எதுவுமே செய்யல. நல்லா கவனிங்க. ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஆமென். சில நேரங்களில் நாம் செய்த நன்மைகளுக்கு பிரதிபலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். எத்தனை நான் சொல்றது விளங்குது? நாம செய்கிற சில நல்ல காரியங்களுக்கு, நாம் செய்கிற சில மேன்மையான காரியங்களுக்கு, நாம் செய்கிற வேலைகளுக்கு சில பலன் பிரதிபலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருப்பார். ஒரு நாள் அதை கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் தெரியுமா? எப்போ கிடைக்கும்? இந்த நேரத்தில் உடனே அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது வெகுமதிகளை கொடுத்திருந்தால் பின்னால் வரப்போகிற மிக உன்னதமான ஒரு மகிமைக்கு அவன் இழந்து போயிருப்பான். அப்ப கர்த்தர் எதற்காக அதை வைத்திருக்கிறார் என்றால், நல்லா அவன் எதற்காக அதை வைத்திருக்கிறார்? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு தேவன் அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயாவா. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். இது அப்படி இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் வேறு காரியங்களை கொஞ்சம் வேகமாக சொல்றேன். இந்த பூரிம் பண்டிகை வருகிறதற்கு எது காரணமா இருந்தது என்றால், இப்போ நீ கொஞ்சம் வேகமாக கவனிங்க. ராஜாவுடைய அந்த அரண்மனையில் ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரி இருக்கிறான். ஒரு முக்கியமான கனமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த ராஜாவுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, அவர்கள் சீட்டு போடுவாங்க. அது இருக்க மந்திரிகள் ஒவ்வொரு பேரையா எழுதி சீட்டு போடுவாங்க. அப்படி சீட்டு போட்டு அந்த சீட்டு யார் பேர்ல விழுகிறதோ அவர்கள் என்ன கேட்டாலும் அந்த ராஜா செய்வார். என்ன கேட்டாலும் செய்வார். அப்படி அந்த 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 சீட்டுக்கு பேர் பூர் என்கிற சீட்டு. விளங்குதா உங்களுக்கு? பூர் என்கிற சீட்டு. அதை போடும்போது யார் பேர்ல அந்த வருஷத்தில் விழுகிறது? இந்த ஆமான் பேரில் சீட்டு விழுந்தது. இந்த ஆமானுக்கு ஏற்கனவே யார் மேல கோபம் இருக்கிறது? மொர்தெகாயின் மேல கோபம் இருக்கிறது. இந்த மொர்தெகாயின் மேல ஆமானுக்கு என்ன கோபம் அப்படின்னு சொன்னா, இவன் பெரிய மந்திரி பாருங்க, அரண்மனைக்குள்ள இருக்கிறான். இவங்கெல்லாம் வாசல்ல காவல் காக்கிற காவல்காரர்கள். அப்படி அந்த மந்திரி வரும்போது எல்லாரும் எழும்பி நின்று என்ன பண்ணுவாங்க? நமஸ்காரம் பண்ணுவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து எழும்பி நின்று நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த யூதனாகிய மொர்தெகாய் மாத்திரம் எழும்ப மாட்டான். எழும்பவும் மாட்டான், அவனுக்கு நமஸ்காரம் பண்ணவும் மாட்டான். பண்ணணுமா இல்லையா? வேதம் சொல்லுகிறது மேலான அதிகாரத்திற்கு ராஜாவே அவனை வணங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் இவன் வணங்க மாட்டேங்கிறான். இவன் ஏன் அப்படின்னா, இவன் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறான் என்றால்,
உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு முன்னால் மட்டும் தலை வணங்கணுமே அல்லாமல் உலகத்தில் வேறு எந்த மனுஷனையும் எந்த தெய்வங்களுக்கு முன்னால் நீ வணங்கக்கூடாது. இப்படிதான் இவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இவனையும் பார்க்கிறோம், அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் பார்க்கிறோம். நீர் நிறுத்தின பொற்சிலைக்கு முன்னால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டால் அவங்க அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது எப்பவுமே கர்த்தரை சார்ந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்கணும். எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. உனக்கு எஜமான் கர்த்தர் தான், உனக்கு ஆண்டவர் கர்த்தர் தான், தலைவர் கர்த்தர் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேற எதை நீ வணங்கக்கூடாது. எந்த மனுஷனுக்கு முன்னால் ஒரு நாணல் மாதிரி நீ காற்றடிக்கும் பக்கம் என்ன பண்ணக்கூடாது, தலை கவிழ்ந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாக இவர்களை வளர்ப்பது ஒரு பெற்றோர்களின் கடமை என்பதை நீங்க கவனிங்க. இந்த மொர்தெகாய் எழும்பல அவனை வணங்கவும் இல்லை. ஆகையினால இந்த ஆமானுக்கு என்ன வருது, பயங்கர கோபம், எரிச்சல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்கே உடன் இருக்கிற வேலைக்காரர்கள் கேட்குறாங்க, எப்போ ராஜா அவனை வணங்க சொல்லி இருக்கிறான்னு நீ என்ன எழும்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நீங்க ஒரு வார்த்தை அவன் சொல்றான், நான் யூதன். அப்படி சொல்ல என்ன காரணம், உலகத்திலேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாங்க தான். ஆகையினால எந்த மனுஷனையும் நாங்கள் என்ன பண்றது இல்லை, வணங்குறது இல்லை. இது யூதன் என்று சொன்ன இந்த வார்த்தை நிலை நிற்குமோ என்று பார்க்கும்படி இந்த செய்தியை ஆமானுக்கு சொன்னார்கள். ஆமான் மனதில் அவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். சந்தர்ப்பம் வரும், பழி வாங்குகிறேன் என்று வைத்துக் கொண்டிருக்கிறான். சந்தர்ப்பம் கிடைத்தது, சீட்டு யார் பேர்ல விழுந்தது, ஆமான் பேர்ல விழுந்தது. இவர் ராஜா கேட்கிறார், ஆமானே உனக்கு என்ன வேணும்? இப்போ ஆமான் சொல்றான், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் வேணும். அப்பொழுது ஆமான் அகேசூர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். இப்போ இதுக்கு மேல உள்ள வசந்த வாசிங்கன்னா ஆமான் சொல்றான், யூதனாகி அந்த மொர்தெகாய் ஒருவன் மேல் மாத்திர கை போடுவது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒருவன் மேல கை போட்டு மாத்திரம் விருப்பம் இல்லை, அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் டோட்டலா க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. இப்ப நமக்கு எதிரியா யார் எழும்புகிறார்களோ அவர்களுக்குள்ளே பிசாசு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்குள்ள போயிடுறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலை அப்படிதான் பாருங்க. நீங்க சபையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்தில் எடுத்தாலும் சரி, நீங்க அதை எப்பொழுது எதிராக எழும்புகிறீர்களோ அதற்கு பின்னால சத்துரு இருந்து அவர்களை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுடைய சூழ்நிலைமை அந்த ஜனங்களை அழிக்கணும், சபையை உடைக்கணும், பலவீனப்படுத்தணும். இதுதான் பிசாசின் நோக்கம் பாருங்க. அப்ப நாம் அதனால தான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சொன்னா கூட, யார் சொன்னா, அப்பா தானே சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போன பிரச்சனையே வராது. ஆமா, அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் தானே சொன்னார், பிரச்சனையே வராது. நம்ம பாஸ்டர் தானே சொன்னாங்க, பிரச்சனையே வராது. பாஸ்டர் எதை செய்தாலும் அந்த காரியம் நமக்கு நன்மைக்கதுவாக இருக்கும். எதையாவது செஞ்சா கூட ஞானமா செஞ்சிருப்பாங்க, அதுல வேற ஏதாவது முக்கியமான காரியம் இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையே வராது பாருங்க. இவனுக்குள்ள சத்துரு புகுந்து அந்த மக்கள் எல்லாரையும் டோட்டலா அழிக்கணும்னு நினைக்கிறான், கம்ப்ளீட்டா. அப்போ சொல்றான் பாருங்க, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் இங்கே இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான். அடுத்த வசனம், வகை தேடினான். இப்ப ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவை இந்த ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கணும், யூதர்கள் எல்லாம் அழிக்கணும். நல்லா கவனிங்க. ஏன்னா இப்ப சீட்டு இவன் பேர்ல விழுந்திருக்கு. அல்லேலூயாவா. சீட்டு இவன் பேர்ல விழுந்திருக்கு. இப்ப ராஜா கையில் கிடக்கிற அந்த கணையாளி மோதிரம், முத்திரை மோதிரத்தை கலத்தி ஆமான் கையில கொடுத்து, உன் இஷ்டப்படி செய்யட்டான். அல்லேலூயா. உன் இஷ்டப்படி செய் என்று சொல்லிவிட்டான். இந்த மோதிரத்தை அவன் அதிகாரம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெரிய கடிதத்தை எழுதுறான். சூசான் அரண்மனையில் உட்கார்ந்து கடிதங்களை எழுதுகிறான். ஒவ்வொரு தேசத்துக்கும் நாடுகளுக்கும் கடிதங்களை எழுதி அஞ்சற்காரர், அன்னைக்கு அஞ்சற்காரர்கள்னா அந்த போஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டரை கொண்டு போகிறதற்கு குதிரையில ஒட்டகத்தில் வேகமாய் கொண்டு போகலாம் பாருங்க. அவர்கள் கையில கொடுத்து ஆபி, அது என்ன மாதம் அதுமா மக்களே, அந்த மாதத்தை பாருங்க. அந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில அவள் எல்லாரையும் கொன்று ஒழிப்பதற்கு கடிதம் எழுதப்பட்டு சூசான் அரண்மனையிலிருந்து அந்த கடிதம் அனுப்பப்படுகிறது. சூசான் நகரம் கலங்கினது என்று இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அந்த என்ன மாதம் மக்கள்? எதை? ஆதார் மாதம் 12ஆம் தேதி. இந்த குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் என்ன செய்யணும்? கொன்று போடுங்கள் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதி உலகம் எங்கெல்லாம் அனுப்புறாங்க. யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அனுப்புறாங்க. முழு உலகத்திலும் யூதர்கள் கண்ணீரும் கவலையுமா அழுது புலம்பிக் கொண்டு கிடக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த பூரிம் பண்டிகை எப்படி வந்ததுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ அழுது புலம்பிக் கொண்டு கிடக்கிறார்கள். இந்த நாளில் மொர்தெகாய் அவன் துக்க வஸ்திரம் உடுத்தினவனாய் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலைகளை புழுதியை போட்டுக்கொண்டு எஸ்தர் இருக்க ராஜ சமூகத்துக்குள்ளே போகிறான். உள்ளே உன்னை அனுமதிக்கலை, ஏன்னா அனுமதிக்க மாட்டாங்க, அந்த இதில் அனுமதிக்க மாட்டாங்க, வெளியே நிப்பாட்டிட்டாங்க. உடனே எஸ்தர் ஆள் அனுப்பி கேட்குறா, நீங்கள் என்ன பிரச்சனைன்னு கேளு, மொர்தெகாயிட்ட என்ன பிரச்சனை என்று கேளுங்கள். ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்கள் வீட்டில் போய் இந்த முழு அதிகத்தை என்ன செய்யுங்க? எஸ்தரை வாசிங்க. ஒரு சின்ன புஸ்தகம் தான், வீட்டில் போய் வாசிங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது மொர்தெகாய் சொல்கிறான், இதே போல் ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட போகிறார்கள், நீ ராஜா கிட்ட விண்ணப்பம் பண்ணு, ராஜா கிட்ட சொல்லி இந்த காரியத்தை நீ பரிகரிக்க பாரு. இவா சொல்ற, நான் சில மாதங்களாக ராஜாவிடத்தில் நான் அழைக்கப்படாமல் யாரும் போக முடியாது என்று சொல்லுகிறாள். அப்பொழுது மொர்தெகாய் சொல்லுகிறான், இந்த காலத்தில் நீ உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் நீ உதவியா இருப்பதற்கு தான் கர்த்தர் முன்கூட்டியே உன்னை எங்க கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ராஜ மேன்மை. அப்ப நான் சொல்லுகிறேன், ஒரு பதவி, ஒரு உயர்வை தேவன் நமக்கு தருகிறார் என்றால், ஒரு தகப்பன் மொர்தெகாய் மூலமாய் உனக்கு கிடைக்கிறது என்றால், நீ உதவியா இருக்கும்படி உனக்கு அது கிடைக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? நீ உதவியா இருப்பதற்கு தான் அது உனக்கு கிடைக்குது. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால், ஆனா யூதர்களுக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்தில் என்ன செய்யும்? நீ இல்லைன்னா இந்த யூதர்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் வேறொரு ஆளை எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யாவிட்டால் அந்த வேலை அப்படியே என்ன செய்யாது? கிடந்து போவதில்லை. கர்த்தர் வேறொரு ஆளை எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மொர்தெகாயை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கு ஒத்து வராவிட்டால் அந்த வேலை அப்படி இருந்து போகாது, வேறொரு ஆளை எழுப்புவார். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் இல்லாமல் போய்விடும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலும் தாழ்மையும் அன்பும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்ப எஸ்தர் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறாள்? இந்த காலத்தில் நீ உதவியா இருக்கும்படிக்கு. சரி கவனிங்க. இப்ப எஸ்தர் என்ன சொல்றா அப்படின்னா, இப்ப நான் ராஜ சமூகத்தில் அழைக்கப்படாம யாரும் ராஜ சமூகத்தில் போக முடியாது. அப்படி போனால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், ராஜாத்தியா இருந்தாலும் கொல்லப்படுவார்கள். ஆனா ஒன்னு செய்கிறேன், நான் 3 நாட்கள் உபவாசம் போடுறேன், நானும் என் தாதிமாரும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம், நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் செத்தாலும் சாகிறேன், ராஜ சமூகத்தில் நான் போகிறேன். அல்லேலூயா. என்று 3 நாட்கள் உபவாசம் போட்டு தண்ணி குடிக்காம உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. 3வது நாள் உபவாசத்தோடு கூட அவள் எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவளாய் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறாள். அல்லேலூயா. யாரும் ராஜாவின் உத்தரவு இல்லாமல் உள்ளே போனால் கொல்லப்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு சட்டம் வச்சிருக்கிறான், ராஜாவுடைய கண்களில் யாருக்காவது தயவு கிடைத்தால் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு செங்கோல் ஒன்று இருக்கும், அது அப்படின்னு அல்லேலூயா. அவர்கள் செங்கோலை தொடணும், தொட்டால் பிழைத்தார்கள். ஆமே. அதனால தான் எஸ்தர் ராஜா சொன்னான், செத்தாலும் சாகிறேன், நான் ராஜ சமூகத்தில் போறேன், என் ஜனங்களுக்காக நான் சாக விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஜனங்களுக்காக நான் போகிறேன். நான் சொல்றேன், உபவாச ஜெபம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபம் சில நேரங்களில் அது ஒரு மரணத்துக்கு சமம் பாருங்க. ஏன்னா நம்ம புசிக்காம வாரோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு நல்ல சுகர், ரொம்ப அப்படிலாம் சுகர்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்படி சொல்லி அதை பெருசு பண்ண விரும்பலை. ஏதோ சும்மா அப்படி கொஞ்சம் பாடல் இருக்குன்னு அப்படி நான் சொல்கிறேன் விசுவாசத்தில். ஆனாலும் சாப்பிடாட்டா ஒரு மாதிரி வரும் பாருங்க. ஒரு நேரத்தில் பியூலாக இருக்கிற அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நாள் நான் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன், சாப்பிடாம
கை காலெல்லாம் வேர்த்து மயக்க வந்த மாதிரி வந்து அந்த பிள்ளை அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பிஸ்கட்டு அப்படி 2-3 தடவை கொண்டு வந்து பிஸ்கட்டு பேரிச்சம்பழம்லாம் எடுத்துகிட்டு ஓடி வரும். கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் உபவாச கூடத்தில் நடந்திருக்கு என்ன. ஆனால் இப்போ கண்டினியூவாக நான் இப்போ நான் வைராக்கியமாக இப்போ நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உபவாசத்தோடு தான் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரேன். அப்போது இதெல்லாம் அந்த சாவுக்கு ஒப்பானது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயாவா. என் ஜனங்களுக்காக நான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த உபவாச ஜெபம், ஒளிகிரவ ஜெபங்கள், இவைகள் எல்லாமே நம்ம தேசத்துக்காக மக்களுக்காக போய் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிறோம். அப்போ நம்ம இந்த இவைகளை மனதில் கொள்ளணும். நான் உபவாச ஜெபத்துக்கு வரணும், இரவு ஜெபத்துக்கு வரணும். இவைகள் எதற்கு? என் ஜனங்களுடைய அழிவை நான் எப்படி காண்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ராஜா சமூகத்தில் போய் நிற்கிறா. ராஜாவுக்கு எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. இதை கிடைக்க பண்ணுகிறது யார்? அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அதற்காக தான் ஜெபம். நான் சொல்றேன், இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளையை சொல்றேன், யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணுமோ அவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆனால் அதற்கு முன்பு நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிட. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரு, ஆண்டவருடைய பாதத்தை பிடி, தேவனை பற்றி பிடி, கர்த்தருடைய பாதத்தில் கெஞ்சி ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணுமோ அவருடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா. சட்டத்தை கர்த்தர் மாற்றி எழுதுவார். இப்ப செங்கோலை நீட்டினாம் பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி வந்து தொட்டாள். இப்பொழுது ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தின் பாதி ஆகிலும் நான் உனக்கு தருகிறேன். ஆமே. இப்ப எஸ்தர் ராஜாத்தி என்ன சொன்ன? இங்கதான் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவரே, எப்பொழுது நான் எதை செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை எனக்கு தார். அல்லேலூயாவா. எப்பொழுது நான் எப்போ பேசணும், எந்த காரியத்தை நான் எப்போ சொல்லணும், எந்த காரியத்தை நான் எப்போ செய்யணும், அதற்கு எனக்கு ஞான இருதயத்தை தாரும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. 3 நாட்கள் உபவாசம் போட்டு எதற்காக ராஜ சமூகத்தில் போயிருக்கிற? எதற்காக போயிருக்கிற? ஆமானுடைய அந்த கொலை திட்டத்தை பரிகரிக்கிறதுக்காக, ராஜாவிடத்தில் அதை அழிப்பதற்காக கேட்க போயிருக்கிறார். ஏற்கனவே இதனுடைய நகல் இல்லைன்னா இதனுடைய செய்தி உலகமெங்கிலும் போய்விட்டது. அந்த குறிப்பிட்ட மாதத்தில், அது என்ன மாதம் மக்களே? 12ஆம் மாதம் இல்லையா? அந்த 12ஆம் மாதத்தில் அதை அவங்க ஒரு குறிப்பிட்ட தேதியில் அழிப்பதற்கு மக்கள்லாம் காத்து இருக்கிறாங்க. அதை பரிகரிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. உடனே சொன்னாலா? நாம என்ன பண்ணியிருப்போம்? நல்ல சந்தர்ப்பம். ராஜாவே கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேள். நீ கேட்டார், உடனே சொல்லியிருப்போமா இல்லையா? இங்கே தான் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், இதுக்கு தான் சபையில் நாம் அடங்கி இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நாம் எந்த இடத்துல என்ன பேசணும் என்று தெரியாமலே பேசி விடுகிறதுனால தான் நம்ம அநேக தோல்விகளை அடைகிறோம், அநேக சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறோம். அவ சொல்லலை. ஆமே. அவ சொல்லலை. என்ன சொன்னா? ராஜாவே, நான் ராஜாவுக்கு வைக்கிற விருந்துக்கு நீரும் ஆமானும் வரணும். ஆமென் சொல்லுங்க. சரி, ராஜாவை கூப்பிடுகிற ஓகே, ஆனா சத்துரு எதிரியையும் கூப்பிடுற. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கதான் நான் சொல்கிறேன் ஞானம். இந்த உபவாச ஜெபத்தினுடைய மேன்மை இருக்கு பாருங்க, ஞானம் இங்குதான் விளங்குது. ராஜா மட்டும் வர வேண்டாம், யாரும் வரணும்? ஆமானும் வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆமானும் எஸ்தர் ராஜாத்தியை வைத்த விருந்துக்கு அழைக்கப்படுகிறான். இப்ப 2 பேரும் ராஜாவும் போறாங்க. ராஜாவுக்கு ஈக்குவலா ஆமானும் விருந்துக்கு போறான். யாருடைய விருந்துக்கு? ராணி வைக்கிற விருந்துக்கு. வீட்டில் சொல்றான். ஆமானுடைய மனைவி பேர் என்ன தெரியுமா? ஸ்ரேஸ். இந்த ஸ்ரேஸ் கிட்ட சொல்றான், போய் பத்தியா, என்னையதான் ராணி விருந்துக்கு அழைத்து இருக்கிறாள். ராஜாவையும் என்னையும் வேற யாரையும் கூப்பிடல, என்னை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கிறாங்க. ஐயோ சந்தோஷம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம். தீபாவளி பண்டிகை மாதிரி தான் வீட்டில் ஒரே கொண்டாட்டம் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ விருந்துக்கு வரான். முதல் நாள் விருந்துக்கு வந்துட்டு எல்லாம்
விருந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடக்கிறது என்னன்னா, நீங்கள் நல்ல பிரியாணியோ என்ன சாப்பிட்டாலும் திராட்சை ரசம் பரிமாறப்படும். அந்த திராட்சை ரசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திராட்சை ரசம் பரிமாறப்படும்போது ராஜா கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? அது ராஜ்யத்தின் பாதி ஆகில் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்றான். இவன் எஸ்தர் ராஜாத்தி சொல்றான், ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நாளையும் நான் வைக்கிற விருந்துக்கு நீர் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இங்கேயே அவ சொல்லல பாருங்க, என்ன சொல்லியிருக்கணும்ல. இப்போ இங்கேயாவது அவ சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லல? அப்போ ஆண்டவர் இது நேரம் அல்ல, நீ சொல்லத்தக்க நேரம் இன்னும் இருக்கு, நேரம் அல்ல, இன்னும் சரியான நேரம் வரல, ஸ்டாப். நீ அவசரப்படுற சில காரியத்தில், நீ சில காரியத்தில் அவசரப்படுகிறதுனால தான் உன்னுடைய மிகப்பெரிய உயர்வை நீ இழந்து போகிறாய். அல்லேலூயா. அவசரப்படாத, எந்த காரியத்திலும் அவசரப்படாத, பொறுமையாயிரு, நீடிய பொறுமையாயிரு, எந்த காரியத்தை சேர்க்கும் பொறுமையாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு வாங்க. இப்போ அன்று ராத்திரி, நல்ல கவனிங்க, அன்று ராத்திரி ராஜாவுக்கு உறக்கம் வரவில்லை. ராஜாவுக்கு உறக்கம் வரல. அவனுடைய உறக்கத்தை யார் பிடிக்கிறா? அவனுடைய தூக்கம் வராமல் யார் பண்றா? அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். எப்பொழுது என்ன செய்யணுமோ சரியாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சகலவற்றை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் தேவன் செய்வார். அல்லேலூயா. ராஜாவுடைய கண்களுக்கு தூக்கத்தை வரவிடாமல் தேவன் தடுத்தார். ராத்திரி தூக்கம் வராம அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாத்திக் கொண்டிருக்கும் போது ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, ஏன் நேரத்தை வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பானே, அந்த நாளாகம புஸ்தகத்தில் என்னெல்லாம் எழுதி இருக்குது, நம்முடைய தேசம் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம், அதை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த நாளாகம புஸ்தகத்தை கொண்டு வந்து ராஜாவுக்கு வாசிக்கிறார்கள். அல்லேலூயா. ராஜாவுக்கு வாசிக்கிறார்கள். அப்படி வாசிக்கும் போது ஒரு 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 பேச்சு வருது. அந்த பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறது? மொர்தெகாய் என்பவன், வாசல் காக்கிறதான 2 எதிரிகள், சத்துருக்கள் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள், ராஜாவை கொலை செய்யும்படி எழும்பினார்கள். அதை மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் அறிவித்தார். அதை விசாரிக்கப்படும் போது அது உண்மை என்று கண்டறியப்பட்டு அந்த 2 பேரையும் தூக்கில் போடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு மொர்தெகாய்க்கு என்ன கொடுக்கல? எந்த வெகுமதியும் கொடுக்கல. நீங்க நல்லா கவனிங்க, கொடுக்கல. அப்போ இதை வாசித்த உடனே ராஜா ஸ்டாப், நில்லுங்கிறான், நிப்பாட்டுப்பா, இவ்வளோ பெரிய காரியத்தை மொர்தெகாய் செய்திருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது பிரதிபலன் செய்தீர்களா? செய்தது உண்டா? உன்னை சொல்றாங்க, இல்லை, எதுவுமே செய்யல. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், நீ செய்த வேலைக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் கூலி தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எங்கேயோ வேலை செய்திருப்ப, கர்த்தர் உனக்கு எங்கேயோ கூலி தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ராஜா சொல்றான், அவனுக்கு செய்யணும்பா. இந்த நேரம் இன்னொன்று நடக்குது. என்ன தெரியுமா? அங்க ஆமான் வீட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. ஆமான், சத்துருவாகி ஆமான் வீட்டில் சொல்றான், என்னையத்தான் என்ன செஞ்சாங்க, என்னைய தான் விருந்துக்கு கூப்பிட்டாங்க, என்னைய தவிர வேற யாரும் கூப்பிடலை. அங்கேயோ எனக்கு ராஜாவுக்கு எப்படி பரிமாறப்பட்டதோ அதே போல எனக்கும் பரிமாறப்பட்டது என்று அங்க பெரிய கொண்டாட்டம் நடக்கும்போது அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, எப்ப ராஜாவே உன் கையில் இருக்கிறாரு, ராணி இப்ப உனக்கு பிரியமா இருக்கிறா, இந்த சூழ்நிலைமையில உன் எதிரி இருக்கிறானே யாரு? மொர்தெகாய். என்ன அவனை ஏன் நீ உயிரோட வச்சிருக்கிற? அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு முன்னால ஒரு தூக்கு மரத்தை செய்துட்டு ராஜாட்ட போய் பெர்மிஷன் கேளு, அவனை தூக்கி போடு. அல்லேலூயாவா. இதை கேட்ட உடனே ஆமானுடைய வீட்டுக்கு முன்னால 50 முழ உயரத்தில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்துட்டு இவன் அதிகாலையில் ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்க போறான். ராஜாவுக்கு தூக்கம் வராம இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அதிகாலை ஆயிடுச்சு. இப்போ அதிகாலையில் ஆமான் போய் மொர்தெகாய் தூக்கில் போடுகிறதற்கு பெர்மிஷன் கேட்க போறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் ராஜா கேட்கிறார், எப்ப அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நன்மை செய்தீங்களா? இல்லப்பா, ஒன்றும் செய்யலை. அப்போ வாசல்ல வந்து நிற்கிறான். யார் நிற்கிறா?
ஆமான் நிற்கிறான். ராஜா கேட்குறான், யார்ப்பா அது அப்படின்னு கேட்டது, ஆமான் வந்திருக்கிறான், உள்ள வர சொல்லுங்கிறார். நல்லா கவனிங்க, அற்புதமான ஒரு சரித்திரம். ஆமான உள்ள வர சொல்லுங்க. ஆமான் உள்ள வரான். வந்தோடனே ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? இப்போ ஆமானுடைய உள்ளத்தில் அப்படியே நதி ஓடுது. என்ன, ராஜா யாரை கனம் பண்ணுவாரு? ஏன்னா ராஜா கிட்ட முக்கியமான ஆள் யார் தான்? நான் தான், என்னை விட்ட வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல பெஸ்டா சொல்றான் பாருங்க. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்ட உடனே சொல்றான், ராஜா உடுக்கிற ராஜ வஸ்திரம் கொண்டு வந்து அவனுக்கு உடுக்கப்பட வேண்டும். ராஜாவுடைய கிரீடம் அவன் தலையில சூட்டப்பட வேண்டும். ராஜா ஏறுகிற குதிரை கொண்டு வரணும். அதற்கு மேலே இவனை ஏற்றி முக்கியமான ஒரு பிரதானி கையில அந்த குதிரையினுடைய அந்த அது என்ன சொல்றது, அந்த குதிரை கடிவாளத்துக்கு போட்டிருக்க அந்த வார அதை கையில கொடுத்து, யார் பிடிச்சிருக்கணும்? அந்த பிரதானி கையில பிடித்து கொண்டு தெருவில் அவனை அழைத்து கொண்டு போகணுமா. அவன் குதிரையில் இருக்கணும், இவன் தெருவில் அழைத்து கொண்டு போய் ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற அங்கே கொட்டி அந்த அந்த மேளம் அடிக்கிற முன்னால் அடிச்சுட்டு போவான், பறை அடிக்கிறோம் அடிச்சுட்டு போவான். இவன் சொல்லணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அந்த சூசான் நகரம் முழுவதும் சொல்லணும். ஊர்வலம் என்று சொல்லணும். அப்படி சொன்ன உடனே இப்போ வருது பாருங்க ராஜா பதில், நீ சொன்ன காரியத்தில் ஒன்று கூட தவறாமல் வாசல் காக்கிற மொர்தெகாய்க்கு நீ போய் செய். அல்லேலூயா சொல்லுங்க, கொஞ்சம் கையை தட்டுங்களேன், உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சத்துருவின் கைகளாலேயே உன்னை கனமண்ண வைப்பா. அல்லேலூயா. உன்னை பகைக்கிற சத்துருவின் கையினாலே கர்த்தர் உன்னை கனமண்ண வைப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் அப்பவே பாதி செத்துருப்பான். ஆமாவா இல்லையா? அப்பவே பாதி செத்துருப்பான். நிறைய போறாங்க. சரி, இப்போ நீங்கள் கவனிங்களேன், நீங்கள் கற்பனையில், ஏன்னா எல்லாம் எழுதலை, நீங்கள் கற்பனையாக பண்ணி பாருங்களேன். இவன் பயங்கர எதிரி, சத்துரு, இவனை கொல்லணும் தான் இவ்வளோ வேலை செய்கிறான். ராஜா கட்டளை, நேரே வாசலுக்கு போறான். அங்கே மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கிறான். இவன் என்ன பண்ணியிருப்பான்? ஆமான் என்ன பண்ணியிருப்பான்? ஐயா கொஞ்சம் சொல்லுங்களேன். மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கிறான் அரண்மனை வாசல்ல. ஆமான் போறான், என்ன பண்ணியிருப்பான்? நான் கற்பனையா சொல்றேன். என்ன, இந்த சத்து எதிரிகிட்ட போய் பேசவும் முடியாது. போனவனே கையை பிடிச்சான். என்ன, கையை பிடிச்சு, ராஜா உனக்கு ஒரு காரியம் செய்ய சொல்லியிருக்கிறார், நீ வா என்ன என்று அவனை அழைத்து கொண்டு போய் அவனை குளிப்பாட்டுறான். அவனை குளிக்க வைத்து அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து, நான் நினைக்கிறேன் மொர்தெகாய்க்கு சொப்பனம் காண்பதை போல கண்டு கொண்டு இருக்கிறான். என்ன நடக்குன்னு தெரியல, ஏன் இந்த சத்துருவத்தை நமக்கு இப்படி செய்கிறான்னு தெரியல. என்ன, நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை உயர்த்தும் நாள் வரும்போது இப்படி தான் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையாய் காத்திரு, எந்த துன்பத்தையும் சகித்துக்கொள், எந்த பாடுகளையும் சகித்துக்கொள். ஏற்ற காலம் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கொண்டு போய் குளிப்பாட்டுறான், ராஜ வஸ்திரத்தை உடுக்கிறான், தலையில கிரீடத்தை வைக்கிறான், குதிரையை கொண்டு வந்து குதிரை மேலே ஏற்றுகிறான். அந்த குதிரையுடைய கயிற்றை யார் பிடிச்சிருக்கிறா? ஆமான் பிடிச்சிருக்கிறா. பிடித்து கொண்டு தெருவில் ஊர்வலமாக கூட்டிட்டு போய் சொல்றான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும், இப்படியே செய்யப்படும். அல்லேலூயா. உன்னை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் வாயினாலேயே கர்த்தர் உன்னை புகழும்படி வைக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம் நீ சரியா விளங்கிக் கொள்ளணும், தேவனுக்கு முன்னால நீ உத்தமமாயிரு. ஆமென். தேவனுக்கு முன்னால நீ உத்தமனாயிரு. தேவனுக்கு முன்னால உன் மேல் சாட்டப்படுவதற்கு குற்றம் இல்லை. நீ செய்கிற காரியம் மனசாட்சியோடு செய். நீ செய்கிற காரியத்தில் உத்தமமா செய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். அல்லேலூயா. இப்போ ஊர்வலமா அழைத்து கொண்டு போய் அவனை கொண்டு திரும்ப அரண்மனை வாசல்ல விட்டுட்டு இவன் எப்படி போனானா வீட்டுக்கு? முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அங்க வீட்டில் போய் நடந்ததெல்லாம் சொல்லுகிறான். அப்பொழுது நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அவன் யூத குலமானால்
அவனை மேற்கொள்ள உன்னால் கூடாது. அல்லேலூயா. உலகம் ஒன்று எப்படி படித்து வச்சிருக்கு பார்த்தீங்களா? நேற்று இதே யூதனுக்கு 50 முழ தூக்கு மரத்தை உண்டு பண்ணி சொன்ன இதே உலகம் இன்னைக்கு சொல்லுது, அவன் கிறிஸ்தவனானால் நீ அவனை மேற்கொள்ள முடியாது. நல்ல கரங்களை தட்டி காத்தருங்க, நன்றி சொல்லுங்க. அவன் தேவனுடைய பிள்ளையானால் நீ மேற்கொள்ள முடியாது. நீ அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பானால் நீ மேற்கொள்ள முடியாது. அவன் அபிஷேகம் பெற்றவனானால் நீ மேற்கொள்ள முடியாது. அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவனானால் நீ அவனை மேற்கொள்ள முடியாது. நான் சொல்கிறேன், சத்துருவே, தேவனுடைய பிள்ளைகளை நீ ஒருபோது மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தரே மேற்கொள்ளுவார். கர்த்தரே மேற்கொள்ளுவார். தேவ பிள்ளைக்கு விரோதமாய் நீ செய்வினை வைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைக்கலாம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நீ ஒரு நாளும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அவன் யூத குலமானால் நீ அவர்களை மேற்கொள்ள கூடாது என்று புறஜாதி மக்கள் சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனைவி சொல்கிறாள், நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கினீர். இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது 2ஆம் நாள் விருந்துக்கு வந்து ஆட்கள் அவனை கூப்பிட வந்திருக்கிறாங்க. வேலைக்காரர்கள் வந்து கூப்பிடுறாங்க, ராணி உனக்கா செய்திருக்கிற விருந்துக்கு நீ வரணுமான்னு கூப்பிடுறாங்க. இப்போ 2ஆவது நாள் விருந்துக்கு போகிறான். 2ஆவது நாள் விருந்துக்கு போகிறான். 2ஆவது நாள் விருந்துக்கு போகும்போது வீட்டில் 50 முழ உயர தூக்கு மரம் நிற்கிறது மொர்தெகாய்க்காக. இப்போ விருந்துக்கு போறான். அங்க விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப ராஜா கேட்கிறான். ராஜாத்தியை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தியை, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தின் பாதியை உனக்கு தரப்படும். இப்பந்தான் காரியத்தை ஓபன் பண்றான். அல்லேலூயா. இப்ப எல்லா காரியம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து விடுது. சரியான நேரத்தில் சத்துருவை அடையாளம் காட்டி கொடுக்கிறாள். ஆமென். நான் சொல்றேன், ஏற்ற காலம் வரும். உன் சத்துருவை அழிப்பதற்கு ஏற்ற காலம் வரும். அதுவரைக்கும் கர்த்தர் விட்டு வச்சிருப்பார். விடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு முன்னால ஆமான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ எஸ்தர் ராஜாத்திட்ட ராஜா கேட்கும்போது சொல்லுகிறான், எஸ்தர் ராஜாவே, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் விண்ணப்பத்திற்கு என் ஜனங்கள் எனக்கு கட்டளையிடப்பட வேண்டும். என் ஜனங்கள் சாவதை என்னால் எப்படி சகிக்க முடியும்? இப்பதான் ராஜாவுக்கே ஒரு காரியம் புரியுது. என்ன பிரச்சனை? நான் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறேன், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான். இந்த காரியத்தை செய்தவன் யார் அப்படின்னு கேட்ட உடனே, ஏன்னா அழிவு. அப்ப அவன் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை சொல்றா, என் ஜனங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ராஜாவுக்கு வருகிற நஷ்டத்தை அந்த சத்துரு ஈடுகட்ட முடியாது. ஏன்னா யூதர்கள் எல்லாம் அழிக்கும் போது யாரும் சாகணும்? எஸ்தரும் சாகணும். எஸ்தரும் சாகும்போது ராஜா தன் மனைவியை இழக்கணும். இதை போட்டா பாருங்க. அப்போ உடனே கேட்கற சத்துரு யார் அப்படின்னா, இந்த ஆமானேண்டா. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க கையை தட்டுங்களேன். இந்த ஆமானே. அல்லேலூயா. அந்த சத்துரு இந்த ஆமானே. எங்க வச்சு சரியா அடையாளம் காட்டினா பாருங்க. அந்த சத்துரு இந்த ஆமானே. அவ்வளவுதான். ராஜாவுக்கு முன்னால ஆமான் திகைத்தான். ஆமென். ராஜா கோபத்தோட பந்தி விட்டு எழும்பி தோட்டத்துக்குள் போகிறான். இப்போ ஆமான் எஸ்தர் இடத்துல மன்றாடும்படி, தன் உயிருக்காக மன்றாடும்படி அவ காலில் விழுகிறான். என்ன நடக்குதுன்னு தெரியல. அதில் பைபிளில் ஒரு சின்ன மறைவு இருக்கிறது. என்ன நடக்குன்னு தெரியல. ராஜா திரும்பி வரும்போது மொர்தெகாய் ராணியினுடைய படுக்கையில் விழுந்து கிடக்கிறான். பெட்டில் விழுந்து கிடக்கிறான். ராஜா சொல்லுகிறான், நான் இருக்கும் போதே ராணியை பலவந்தம் பண்ண பார்க்கிறானா என்று ராஜாவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கும் முன்பதாகவே ஆமானின் முகத்தை மூடினார்கள். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்படியே முகத்தை மூடினார்கள். அங்க ஒருத்தன் உடனே ஓடி வந்து சொல்றான், ராஜாவே, ராஜாவின் நன்மைக்காக பரிந்து பேசின அந்த மொர்தெகாய்க்கு இவன் 50 முழ உயரத்துல தூக்கு மரம் பண்ணி இருக்கிறான். ராஜா பயங்கர டென்ஷன்ல இருக்கிறான். சொன்னா, இவனை தூக்கி அந்த மரத்தை போடுகன்ட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனை தூக்கி அந்த மரத்தில் போடுக. இவனை கொண்டு போய் அந்த 50 முழ உயர மரத்தில் இவன் சாகிறதற்கு இவனே தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவன் வெட்டின குழியில அவனே விழுவான். அல்லேலூயா. நான் சத்தியத்தை பலிபடுத்தணும்னு சொல்றேன். நமக்கு விரோதமாக யாரோ குழி விட்டுறாங்க, கவலைப்படாதீங்க.
கொஞ்சம் பயமாக இருக்கும், கலக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஐயோ இப்படிலாம் செய்கிறாங்களே, கலக்கமாக இருக்கும். நான் சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ மாத்திர கர்த்தருக்கு உண்மையாயிரு, நீ ஆண்டவருக்கு உத்தமமாயிரு, மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் வெட்டின குழியில் அவனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் வைத்த கண்டியிலே அவன் கால்களே சிக்குண்டது. தூக்கி கொண்டு போட்டாங்க பாருங்க. அவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க. இப்போ எஸ்தர் ராஜாவின் காலில் விழுந்து மன்றாடுகிறாள், என் மக்கள் எல்லாரும் அழிக்கப்படும்படி இந்த சத்துருவாகி ஆமான் கடிதங்களை எழுதி தேசமெங்கிலும் அனுப்பி இருக்கிறான். அதை உடனே என்ன செய்யணும்? அதை செல்லாமல் போக பண்ணணும். உடனே ராஜா ஆமான் கையில் கிடந்த மோதிரத்தை அந்த கடத்தி போய் யார்கிட்ட கொடுக்குறாரு? ஸ்தோத்திரம், மொர்தெகாயின் கையில் கொடுக்குறார். அவங்க அவசரமாக உட்காந்து அடுத்த கடிதத்தை எழுதுறாங்க. குறிப்பிட்ட இந்த நாளில் யூதர்கள் தங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எதிரியாக இருக்கிற சத்துருக்களை நீங்கள் அழித்து போடுங்கள் என்று உலகமெங்கிலும் எழுதி அனுப்புகிறார்கள். வேகமாய் ஒட்டகத்தின் மேலும் குதிரையிலும் கொண்டு போகப்படுகிறது. அந்த செய்திகள் கொண்டு போகப்பட்ட அந்த நாளில், ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த நாளில் யூதர்கள் யாரை கொல்ல வேண்டும் என்று புறஜாதிகள் யாரை கொல்ல வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களை இவர்கள் கொன்று போட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. வசனம் எது சொல்லுங்க? எஸ்தர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். எஸ்தர் 9 முதல் வசனம். ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்போ பண்டிகை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரைக்கும். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 24 முதல். அம்மெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயின் யூதருக்கெல்லாம் சத்துருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எண்ணப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன அந்த சீட்டுக்கு பேர் என்னது? பூர் என்னும் சீட்டை போட்டு வித்தான். ஆனால் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததுனால அவனையும் அவன் குமாரரையும் மரத்தில் தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எண்ணப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும், தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவர்களை நிமித்தமும், தங்களுக்கு நேரிட்டவைகளை நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷம் தோறும் அவைகளின் சரியான காலத்தில் ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும், அந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப்போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். அல்லேலூயா. வருஷந்தோறும் அவங்களுக்கு ஒரு பண்டிகை ஏற்படுத்தி கொண்டார்கள். என்ன பண்டிகை? பூரீம் பண்டிகை. இது எதற்காக கொண்டாடப்பட்டது? சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார்களே, அந்த நாட்களில் நாங்கள் சத்துருவை மேற்கொண்டோம் என்று அந்த பண்டிகை ஒரு வெற்றியின் பண்டிகையாக பூரீம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அல்லேலூயா. இவன் நான் சொல்றேன், எந்த சத்துருவானவன் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று எண்ணினானோ அவனை கத்த சிலுவையிலே அவனை தோற்கடித்து கத்த நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். தேவன் நமக்கு ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை நாம் பூரீம் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். அதுதான் பாடல் ஆராதனை. ஆமென். எழுப்பி நிற்கலாம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஆமென், 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 ஆமென். ஓ ஜீசஸ், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகனே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் மகளே, நீ தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பண்டிகைகளை தருகிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய ஆலயத்தில் வரும்போதெல்லாம் பண்டிகை போல கொண்டாட வைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள், இது என் சபை, இது என் சபை,
அந்த 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 உயிருள்ள உணர்வோடு அப்படி நினைக்கிற பிள்ளைங்க கரங்களை வலது கரத்தை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சபைக்காக ஆண்டவர் இந்த சபையில் எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ சபை பிள்ளைகள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நல்ல சபையில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல பாஸ்டர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார், ஒரு நல்ல பாஸ்டர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார், நல்ல பிரசங்கிக்கிற ஒரு நல்ல பாஸ்டர் கிடைத்திருக்கிறார், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு ஊழியக்காரருடைய கையில் நீங்கள் இருக்கிறீங்க என்று மற்ற சபையார்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நீர் எங்கள் இந்த சபையில் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், இது என்னுடைய சபை. அல்லேலூயா. இந்த சபையை குறித்து நாங்கள் வெளியே அறிவிப்போம். எங்கள் போதகர் எங்களுடைய தகப்பனை போல இருக்கிறார். நாங்கள் எங்கள் போதகரை நாங்கள் வெளியே சொல்லுவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. முதலாவது கர்த்தர், இரண்டாவது சபை, மூன்றாவது எங்கள் ஊழியக்காரர், எங்களை எடுத்து வளர்க்கிற ஊழியக்காரர். ராஜாத்தியாகிய எஸ்தரை ராஜாவுக்கு ஆண்டவர் வளர்த்து அனுப்பினது போல வரப்போகிற மணவாளனாகிய இயேசுவுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் எங்கள் போதகர். அல்லேலூயா. எங்களில் இருக்கிற குறைவுகளெல்லாம் சுட்டி காண்பித்து அதை சீர்படுத்துகிற எங்கள் ஊழியக்காரர். நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஏற்ற காலம் வரும், உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாய் இராமல் மேலாய் இருப்பீர்கள். நான் உங்கள் மேல் சொல்லுகிற அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே வரும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இவர்களை எஸ்தர் மொர்தெகாய் நடத்தினது போல இந்த மக்களை ஆச்சரியமாய் நடத்தும். செய்கிற காரியங்களெல்லாம் வெற்றியாயிருக்கட்டும். உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.